ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கடலை குழம்பு வைக்க போகிறோங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து கொண்டக்கடலை. ஸோ கமகமன்னு மசாலா, ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி வைக்க போகிறேன். அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாமா? வாங்க. ஒரு கப்பு கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு கூடவே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து செய்ய போகிறதால நான் ஒரு சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை இப்போ குக்கரில் சேர்த்துடலாம் வேக போடுறதுக்கு. இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த கடலைக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு 5 விசில் விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 6 காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய், காரம் இது கொஞ்சம். ஸோ 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தேங்காய் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 15 சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 10 பல்லு பூண்டு. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலாலாம். நம்ம எந்த மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த காஞ்ச மிளகா தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டை வதக்கி இதோடு சேர்த்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போது பேனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும், அந்த தனியா, சீரகம், வெந்தயம், மிளகு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வறுக்கும் போதே ஒரு வாசம் வரும், நல்ல சூப்பர் மணமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். ஸோ ஃபைனலாக இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயும் போட்டு ஒரு 2 கிளறி விட்டு எடுத்துடலாம். இப்போ அதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ஒரு பவுடராக அரைச்சி வச்சுப்போம். இப்போ அந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த வெங்காயம், பூண்டையும் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க குழம்புக்கு. ஸோ இது ஃபைனாக வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளியும் அதே போல் சாஃப்டாக ஆனால் போகிறோம், எப்படியும் நம்ம அரைக்க போகிறோம் இல்லையா? ஸோ இந்த பதம் போதும், நிறுத்திடலாம். ஸோ இப்போ இந்த நம்ம கிரைண்ட் பண்ண அந்த மிக்சர்லேயே இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இங்கே 4 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கூடவே ஒரு பெரிய பொட்டேட்டோ தோல் சீவி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அந்த கொண்டக்கடலையோடு இதை வேக விட போகிறோம். ஸோ இப்போ நம்ம வேக போட்ட கொண்டக்கடலையை பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ சாஃப்டாகவே வெந்துருச்சு. ஸோ இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஸோ ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, உளுந்து போட்டு பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம், இது ஒரு வாசனைக்காக தான் இந்த வெந்தயம். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 4 பல்லு பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேங்க வாசனைக்கு, அதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம், பட் இது ஒரு வாசனைக்கு இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாய், அதையும் இதோட சேர்த்துடலாம். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு சின்ன பச்சை மிளகாய் தான். ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ புளியை வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன்.
அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குங்க. அந்த புளி தண்ணியும் நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி அந்த காஞ்ச மிளகாய் இந்த ஒரு பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க காரம். ஸோ அதுவே நல்ல காரம். ஸோ இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். வேணும்னா பின்னாடியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இப்போ இந்த புளி தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னமும் தண்ணி நிறைய ஊற்றலாங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா பாயில் ஆகிறதுக்கு நம்ம காயும் வேக விடணும் இல்லையா? ஸோ தண்ணி நிறையவே ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காய் வேக போட போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வேணும், நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இதில். ஸோ கூடவே நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் இதில் ஊற்றிடலாம். தண்ணியோடு சேர்த்துடலாம். ஸோ இந்த மசாலாவோடவே இந்த கொண்டக்கடலை இன்னும் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இதை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு நல்ல சிம்மிலேயே ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் காயை. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விட்டுடலாம் காயை. இடையில கொஞ்சம் கிளறி விட்டு மூடி போட்டுடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். 8 நிமிஷம், ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் வெந்திருக்குங்க, நல்லாவே வெந்திருக்கு சாஃப்டாக. ஸோ இதுதான். ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாங்க. இப்போ கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம கொஞ்சம் வாசனைக்கு கொத்தமல்லி போட்டு தூவிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்டியான கொண்டக்கடலை குழம்பு ரெடிங்க. இது சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ஸோ இது சாதத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, இட்லி தோசைக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.